கறி மசால் தூள் கம்மியான குவான்டிட்டியில் எப்படி அரைக்கிறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மல்லி யூஸ் பண்ணி தான் வறுத்து அரைச்சிருக்கேங்க. எல்லா பொருளையுமே ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு வறுத்துக்கலாங்க. 1 கிலோ நாட்டு மல்லின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. மல்லியை மட்டும் 2 செட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மணம் வர வரைக்கும் கை பொறுக்கிற சூடானதையுமே நீங்கள் எடுத்து ஆற வச்சிடலாம். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் மிளகாய் சேர்த்துனிங்கன்னா காரம் சரியாக இருக்குங்க. காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துனிங்கன்னா அதிகமாக காரத்தன்மை வராது. மிளகாய் சூடானா போதுங்க. சீரகம் 25 கிராமுங்க, அதுவும் இளம் சூடானா போதும். சோம்பு மட்டுமே 50 கிராமுங்க. சோம்பு லைட்டாக இளம் சூடாகிற வரைக்கும் வறுத்து ஆற வச்சுருங்க. மிளகு 25 கிராமுங்க. மிளகு லைட்டாக சூடானா போதும். மிளகு கம்மியாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். பட்டையும் 25 கிராமுங்க. கசகசாவும் 25 கிராமுங்க. இந்த எல்லா பொருளுமே 25 கிராம் தான். சோம்பு மட்டுமே 50 கிராமுங்க. 1 டம்ளர் பொன்னி அரிசியோ 5020 சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்திக்கோங்க. அரிசியும் கடலைப்பருப்பு சேர்த்தும் போது நம்மளுக்கு குழம்பு கெட்டித்தன்மை கொடுக்கறக்காக தான் சேர்த்துறேங்க. ஒரு 6 கொத்தளவு கருவேப்பிலையும் காய வச்சு வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன், புளிக்குழம்பு, காளான் இந்த மாதிரி தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. கிரேவி டைப்புக்கும் நல்லா யூஸ் ஆகும். நாங்கள் இது முளை வரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி காளான் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதையும் ஒரு 2 கரண்டி அளவு நம்ம அரைச்சி வச்சு பொடியை சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப குயிக்கான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம்.